சண்டே மார்னிங் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் எழுந்துக்கல. லன்ச் டைம் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் எழுந்தோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு லன்ச்சுக்கே போயாச்சு. எப்போவுமே சண்டே அந்த மாதிரி தான் ஆகுது இப்போலாம். காலையில் ஆனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக பாசிப்பயிறு தான் அவிச்சிட்டு காஃபி போட்டு அந்த சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து லன்ச் போயிட்டோம். லன்ச் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷும் எறாவும் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எறா வந்து தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ எறா தொக்கு வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எறா தொக்கு வச்சிடலாம் அப்படின்னு பிளானு. சமையலில் வந்து நான் ரொம்ப பெரிய ப்ரோலாம் கிடையாது. நான் வைக்கிற அந்த டேஸ்ட் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ஓகே, அவங்க சாப்பிட்டுப்பாங்க. எந்த குறையுமே இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ எனக்கு அதே மாதிரி நான் பண்ணுறது ஓரளவுக்கு செட் ஆகிடும். கொஞ்சம் காரம் உப்பு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து குக்கிங்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாகவே எறா தொக்கும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியல் கூட சேர்த்து பண்ணியிருந்தேன். அப்படியே இன்றைக்கி லன்ச்சை வந்து நல்லாவே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா?